Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது synonyms for all competitive exams. ஸோ இந்த questions, இந்த synonyms வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், ரயில்வே எக்ஸாம்ஸில் ஒரு 4 to 5 questions கேட்குறாங்க. ஸோ இதோட ப்ரீவியஸ் இயர்ஸ் questions வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பார்க்கலாம். இப்போ synonymஸோட இம்பார்ட்டன்ட் synonyms நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபியர்லெஸ். ஃபியர்லெஸ்னால் எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும், பயம் இல்லாதவன். இது இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா இன்ட்ரெபெட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று டான்ட்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டாவது டெஃபரன்ஸ். டெஃபரன்ஸ்னால் என்னென்னா ரெஸ்பெக்ட்னு அர்த்தம். ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறது. மூணாவது கோவனன்ட். அப்படின்னா என்னென்னா லீகல் அக்ரிமெண்ட் போடுறது, கான்ட்ராக்ட் எடுக்கிறதுன்னு அர்த்தம். இல்லைன்னா கான்ட்ராக்ட் எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அப்னோஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்னோஷியஸ்னால் என்னென்னா இரிட்டேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது, இரிட்டேட்டாக நடந்துக்கிறது. இல்லைன்னா டிஸ்காஸ்டிங், அருவருப்பாக நடந்துக்கிறது. அவங்களோட ஆக்ஷன்ஸ், அவங்களோட ஆட்டிடியூட் வந்து டிஸ்காஸ்டிங்காக இருக்கும். அதை தான் அப்னோஷியஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பேரடாக்ஸ். ஃபிஃப்த் ஒன் வந்து என்னென்னா பேரடாக்ஸ். பேரடாக்ஸ்னால் என்னென்னா பசில்ஸ், குழப்பமான விஷயத்தை பற்றி யோசிக்கிறதோ இல்லை குழப்பமான விஷயத்தை பற்றி செய்கிறதோ பேரடாக்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கொலசல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலசல் விச் மீன்ஸ் இட்ஸ் அ எக்ஸ்ட்ரீம் லார்ஜ், பெருசாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கொலசல், இட்ஸ் லுக் லைக் அ வெரி கொலசல் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இட்ஸ் லுக் லைக் அ எக்ஸ்ட்ரீம் லார்ஜ், இல்லைனா லுக்கிங் வெரி கிரேட், வெரி கொலசிவ் வே. இட்ஸ் லுக் லைக் கொலசல், இட்ஸ் லுக் லைக் வெரி கிரேட், எக்ஸ்ட்ரீம் லார்ஜ், செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. செவன்த் ஒன் வந்து என்னென்னா இன்செப்ஷன்ஸ். இன்செப்ஷன்ஸ் நம்ம எல்லாருமே ஸ்கூல் டேஸில் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கவங்க படிச்சிருப்பாங்க. ஆரிஜின் அப்படின்னு இந்த கிராஃபில் இந்த நம்ம ஹாரிசன்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் போட்டு மிடில் பாயிண்டில் புள்ளி வைப்போம்ல, அதை நம்ம ஆரிஜின் சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி இன்செப்ஷன், அதை தான் வந்து ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் and instruction, action சொல்லலாம். ஓகேங்களா? எய்த் ஒன் என்னன்னா grandeur. grandeur means it's a impressive appearance அப்படின்னு அர்த்தம். இம்ப்ரெசிவ் அப்பியரன்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளெண்டர்னாலும் அட்ராக்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மேக்னிஃபிஷியன், மேக்னிஃபன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மேக்னிஃபன்ஸ். ஓகேங்களா? நைன்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராம்ப். ட்ராம்ப்னா என்னென்னா பெக்கர்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டர். வேண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டவர் மீன்ஸ் ஒரு பர்சன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் போகிறதுக்கு காசு இல்லாதனால நடந்தே போகிறத வேண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் பெக்கர்னு இருக்குது. ஓகேங்களா? 10th வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா
consignee. கான்சிக்னினா என்னென்னா நாமினின்னு அர்த்தம். அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அண்டர் 18 பண்ணும்போதும் சரி, எபோவ் 18 பண்ணும்போதும் சரி நாமினிஸ் கேட்பாங்க. இது உங்கள் அக்கௌண்ட்டை இன்னொருத்தர் நீங்கள் போனதுக்கப்புறமும் இல்லை இருக்கும்பொழுதும் யாருக்கு அத்தாரிட்டி இருக்குது செக் பண்ணுறதுக்கு, அந்த அத்தாரிட்டிஸ்லாம் யாருக்கு இருக்குன்னா, எனக்கு அப்புறம் என் பொண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அப்புறம் ஐ எம் அ மேரிட் பர்சன். ஸோ எனக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்குன்னு நான் போடுவேன். ஸோ அப்போ நாமினி இஸ் மை ஹஸ்பண்ட். ஸோ கான்சிக்னி மீன்ஸ் இட்ஸ் அ நாமினி பர்சன். ஓகேங்களா? 11th வேர்டு இன்ஃபேக்சுவேஷன். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மூவிஸ்லலாம். இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இன்ஃபேக்சுவேஷன்ஸ்னால் என்னென்னா ஷார்ட் அட்மைரிங் திங்ஸ். அதாவது ஷார்ட் டைம் தான் அந்த அட்மைரிங் ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். லவ்வர்ஸ் இந்த ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணுறவங்கக்கிட்டலாம் மூவிஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இட்ஸ் இன்ஃபேக்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மையர் ஃபார் சம் ஒன். ஸோ ஷார்ட் டைமில் அட்மையர் ஆகிறது. சம் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 12th one மொமெண்டோஸ். மொமெண்டோஸ் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். மொமெண்டஸ் மென்டாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதேமாதிரி மொமெண்டாஸ்னால் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், மொமெண்டஸ் திங்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியூவேர்ட். கியூவேர்ட் மீன்ஸ் இட்ஸ் அ ட்ரெம்பிள்னு அர்த்தம். ட்ரெம்பிள்னால் என்னென்னா நடுக்கத்தில் இருக்கிறது. இப்போ குளிர் டைமில் உங்களுக்கு பெட்ஷீட்டோ இல்லை நீங்கள் குளிர் பிளேசஸில் போயிட்டீங்க, பட் ஆனால் நீங்கள் ஹியூமிட் பிளேசஸில் வளராத பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடுக்கம் எடுக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா ஐ ஃபீல் கியூவர்ட், ஐ ஃபீல் ட்ரெம்பிள். இல்லைன்னா நம்ம நார்மலாக என்ன வேர்ட் சொல்லணும், ஷிவரிங் அப்படின்னு சொல்லுவோம். நடுக்கமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 14th one வந்து பார்த்தீங்கன்னா adulation. adulations மீன்ஸ் ஃப்ளாட்டரின்னு அர்த்தம். நான் ஃப்ளாட் ஆகிட்டேன் அந்த விஷயத்தை பார்த்து. எக்ஸசிவ் அட்மைரேஷன், அதை பார்த்தோன்னே நான் கவுந்துட்டேன். அட்மைரேஷன், நான் ஒரு விஷயத்தை அந்த ஆக்டிங்கை பார்த்தோன்னே நான் அட்மையர் ஆகிட்டேன், adulation ஆகிட்டேன், ஃப்ளாட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் அ ஃப்ளாட்டரி. ஒரு விஷயத்தை பார்த்து எக்ஸசிவாக இம்ப்ரெசிவ் ஆகிறது. அதாவது அட்மையர் ஆகி ஆச்சரியத்தோடு அப்படியே அஸ்டானிஷாக அப்படி நிற்கிறது, அசந்து போய் நிற்கிறது. அதுதான் வந்து ஆடுலேஷன்ஸ், ஃப்ளாட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஷியர். கான்ஷியர்னால் என்னென்னா ப்ளேம் பண்ணுறது, ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது. கிரிட்டிசைஸ்னாலும் ப்ளேம் பண்ணுறதுனாலும் ஒன்று தான். கிரிட்டிசைஸ் மேக்ஸிமம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் பிளேசஸில் கிரிட்டிசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளேமிங் வந்து நார்மலாக எல்லா இடத்துலையுமே சொல்கிறது, என்னை ப்ளேம் பண்ணாத நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில் நார்மல் கான்வர்சேஷன்ஸில் அது இருக்கும். ஓகேங்களா? ஸோ யாருன்னா வந்து உங்களுக்கு கிரிட்டிசைஸ், ப்ளேம் அப்படின்னு அந்த நார்மல் வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் கான்ஷியர்ட் யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் கான்ஷியர் மீ அப்படின்னா என்ன குறை சொல்லாத, என்ன ப்ளேம் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபேட்டல் அப்படின்னா என்னென்னா டெட்லி அப்படின்னு அர்த்தம். அதாவது நீ செய்கிற ஒரு விஷயம் அது ஃபேட்டலாக ஆக போகுது, நீ சாக போகிற. ஸோ த ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இட்ஸ் காஸ் டெத் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ இட்ஸ் காஸ் டெத்து தான் என்னதுன்னா ஃபேட்டல் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெட்லி அப்படின்றது ஃபேட்டலுக்கு என்ன மீனிங் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா காசிங் டெத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 17 வந்து பார்த்தீங்கன்னா டோல்ஃபுல். டோல்ஃபுல்னால் என்ன அப்படின்னா சாரோ, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சாரோவில் இருக்கிறது தான் டோல்ஃபுல். ஐ எம் வெரி டோல்ஃபுல் டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டுடே.
ஸோ இன்றைக்கி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லைனாலும் நான் ரொம்ப டோல்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப எக்ஸ்ப்ரெஸிங் எ சாரோ இன் யோர் ஃபேஸ். ஸோ அது உனக்கு வந்து உங்களோட ஃபேஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், அதுதான் வந்து மோர்ன்ஃபுல். ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னா மோர்ன்ஃபுல்னு அர்த்தம். ஜோல்ஃபுல் அதோட மீனிங் என்ன, மோர்ன்ஃபுல். இதோட ரியல் கான்வர்சேஷன் மீனிங் என்னென்னா எக்ஸ்ப்ரெஸ் சாரோ. உங்களோட துக்கத்தை நீங்கள் ஃபேஸ் மூலமாகவோ இல்லை கான்வர்சேஷன் மூலமாகவோ வெளிப்படுத்துறது. இட்ஸ் அ ஜோல்ஃபுல். ஓகேங்களா? 18th ஒன் வந்து என்ன, இன்ஃப்ராக்ஷியஸ். இந்த வேர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல. இன்ஃப்ராக்சுவஸ்னால் என்னென்னா அன்ப்ராஃபிட்டபிள். அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, பட் ஆனால் அது அன்ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்கு தெரியுது, யூஸ்ஃபுல்லாக அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில அப்படின்னா, ஸோ இது வந்து இன்ஃப்ராக்சுவஸ் திங்ஸ், இன்ஃப்ராக்சுவஸ் ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அன்ப்ராஃபிட்டபுள்னு சொல்லலாம். லாபம் வந்துச்சுன்னா இல்லை ஒரு விஷயம் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு என்ன சொல்லலாம், ஃப்ரூட்லெஸ்ன்னு சொல்லலாமா? ஃப்ரூட்லெஸ். இன்ஃப்ராக்சுவேஷஸ்னால் அன்ப்ராஃபிட்டபிள், நமக்கு லாபம் வராது, அதனால் அதை செய்ய வேணாம். அதே மாதிரி அது ஃப்ரூட்ஃபுல்லாகவும் இல்லை, நமக்கு தேவையானதும் இல்லை, அப்போ அது ஃப்ரூட்லெஸ். கரெக்டுங்களா? 19th ஒன், ravage. ravage மீன்ஸ் டெமாலிஷ். டெமாலிஷ் பண்ணுங்க, அதாவது சிவியர் டேமேஜ் பண்ணுறது. 20th வந்து பாருங்கள், 20th என்னென்னா அக்குலேட். அக்குல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்குல்ட்னா என்ன, மேஜிக்கல் பவர். என்ன பவர், மேஜிக்கல் பவர். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, முன்னாடியே நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் அ அக்யூல்ட் பவர். யூ ஹாவ் அ அக்யூல்ட் இஎஸ்பி. இஎஸ்பி மீன்ஸ் எக்ஸ்ட்ரா சென்சரி பவர், முன்னாடி என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கிற மெமரி. ஓகேங்களா? ஸோ அதை அக்யூல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மேஜிக்கல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 21st பார்க்கலாம். விண்டிகேட். விண்டிகேட்னா என்னென்னா ஜஸ்டிஃபை. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு 9 o'clock வரணும், பட் நீங்கள் 9:30க்கு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன ரீசன் சொல்லி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் ஏன் ½ an hour லேட்டாக வந்திருக்கீங்கன்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுங்க. ஜஸ்ட் கிவ் யோர் விண்டிகேட் ரீசன்ஸ். ஜஸ்டிஃபிகேஷன், ரீசன், ஜஸ்டிஃபை பண்ணு, நீ பண்ணது ரைட்டுன்றத அப்படின்னு சொல்லுவாங்க. பெனிவலன்ஸ். இது நம்ம ஸ்கூலில் 7th standard படிச்சிருப்போம், பெனவலன்ட் பிஷப் ஆக்சுவலி. ஸோ விச் மீன்ஸ் கைண்ட்னஸ், லவ்வபிள் அர்த்தம். ஓகேங்களா? பெனசியா. 23rd என்னென்னா பெனசியா அப்படின்னு சொல்லுவாங்க, பெனசி அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் பெனசி மீன்ஸ் க்யூர் ஆல். ஓகேங்களா? அமிக்கபிள். அமிக்கபிள் மீன்ஸ் a friendly one. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பெட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இட்ஸ் a very very amicable அப்படின்னு சொல்லுவோம், which is very very friendly one. Next is a capitulate. What is meant by capitulate? Which means it's a surrender. நான் அப்ரூவர் ஆகிடுறேன், நான் சரண்டர் ஆகிடுறேன். நான் ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு போலீஸ் யாருன்னா தேடுறாங்க, அப்போ அந்த அக்யூஸ்ட் வந்து எப்படி சொன்னால் ஐ எம் கேபிட்டுலேட். ஓகேங்களா? எரோனியஸ்லி. What is meant by erroneously? Which means a wrong. உன்னோட ஆக்ஷன் எரோனியஸாக இருக்குது, ராங்காக இருக்குது, இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் என்னதுன்னா எரோனியஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டெரோகேட்டரி. Derogatory means it's a disparaging or disrespect attitude. அதாவது
நெகட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்பரேஜிங். அப்படின்னு சொல்லுவாங்க. derogatory attitude. So your attitude looks like a very derogatory manner, which means it's a negative way. It's very over attitude அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா elude. Elude means it's escape from that place. இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. இல்லைங்க என்னால் முடியாது, ஐம் elude, ஐம் escape from the things. ஓகேங்களா. 29th அப்சஷன்ஸ். அப்சஷன்ஸ்னால் வந்து ஒரு விஷயமோ ஒரு கோலோ இல்லை ஒரு பர்சனை பற்றி எப்போ பார்த்தாலும் நினச்சி நம்மளே வருத்திக்கிறது, இல்லைனா அந்த விஷயம் கிடைக்கிறதுக்காக யோசிச்சுட்டே இருக்கிறது தான் அப்சஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ ஆக்குபேஷன். ஆல்ரெடி அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அவங்க ஃபுல்லி ஆக்குபைட் வித் தேர் ஐடியாஸ் ஆர் கோல்ஸ் ஆர் சம் பர்சன்ஸ், சம் மெமரிஸ் இப்படி இருப்பாங்க. ஸோ அப்சர்ஸ் இஸ் கண்டினியூஸ்லி திங்க் அபவுட் an idea, some persons maybe. Torpid. What is meant by torpid? It means inactive அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கோமா பேஷண்ட். Inactive in physically, mentally. அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா டார்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 31st வந்து பார்க்கலாம். சர்மவுண்ட். சர்மவுண்ட் மீன்ஸ் ஓவர் கம் ஆகி வருது. கேப்ரிசிஷியஸ் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா மெயினாக கேர்ள்ஸுக்கு சொல்லுவாங்க. கேப்ரிசிஷியஸ் மீன்ஸ் விம்சிக்கல், அதாவது சடனாக மூட் சேஞ்ச் ஆகிடும். பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க வேறு ஏதோ அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க, பட் ஆனால் கேப்ரிசிஷியஸ் மைண்ட் வந்து அது தப்பாக எடுத்துக்கிட்டு என்ன ஆகும், சடன் மூட் சேஞ்ச் ஆகி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சடன் மூட் சேஞ்சஸ், அதை தான் என்ன சொல்லுவாங்க கேப்ரிசிஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 32 வேர்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இங்கிலீஷ் பற்றியோ இல்லைன்னா உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் எடுக்கணும் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த டாபிக்ஸ் பற்றி போடுங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றி டீச் பண்ணுறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.